குபேரா திரை விமர்சனம். தனுஷ், நாகார்ஜுனா, ராஷ்மிகா மந்தனா, ஜிம் சர்ப், தலிப் தாஹில் மற்றும் பலர் நடிப்புல, சேகர் கமுலா இயக்கத்துல, தேவிஸ்ரீ பிரசாத் இசையில வெளிவந்திருக்கும் படம் தான் குபேரா. கடலில் எண்ணெய் வளம் இருப்பதை ஆராய்ச்சியாளர்கள் கண்டுபிடிக்கிறார்கள். பிரபல அதிபராக இருக்கும் ஜிம் சர்ப் பல ஆயிரம் கோடி மதிப்பிலான எண்ணெய் கான்ட்ராக்டை சூழ்ச்சி செய்து கைப்பற்ற நினைக்கிறார். அதற்காக அமைச்சருக்கு 1 லட்சம் கோடி ரூபாய் லஞ்சம் கொடுக்க முடிவு செய்கிறார். இதற்காக நேர்மையான முன்னாள் சிபிஐ அதிகாரியான நாகார்ஜுனாவை வைத்து பணத்தை மாற்ற முடிவு செய்கிறார் தொழிலதிபரான ஜிம் சர்ப். இதனை அடுத்து நாகார்ஜுனா, தனுஷ் உட்பட 4 பிச்சைக்காரர்களை பினாமி மாதிரி வைத்து பணத்தை மாற்ற முடிவு செய்கிறார். 3 பிச்சைக்காரர்களை வைத்து பணத்தை மாற்றி அவர்களை கொலை செய்து விடுகிறார். இந்த நிலையில தனுஷ் பேரில் இருக்கும் 10,000 கோடி ரூபாயை மாற்ற முடியாத சூழ்நிலை ஏற்படுகிறது. நாகார்ஜுனா பிடியில் இருக்கும் தனுஷும் தப்பி சென்று விடுகிறார். இறுதியில் தனுஷை நாகார்ஜுனா கண்டுபிடித்தார்களா இல்லையா, நாகார்ஜுனா அமைச்சருக்கு பணத்தை அனுப்பினாரா இல்லையா என்பதே குபேரா படத்தின் மீதி கதை. பிச்சைக்காரன் கதாபாத்திரத்தில் நடித்திருக்கும் தனுஷ் யதார்த்தமான நடிப்பை வெளிப்படுத்தியிருக்கிறார். குறிப்பாக கைவிரல் உடைந்தவராக நடித்திருப்பது பாராட்டுக்குரியது. அந்த கதாபாத்திரமாகவே வாழ்ந்திருக்கும் தனுஷுக்கு பாராட்டுக்கள். ஹீரோனியாக நடித்திருக்கும் ராஷ்மிகா மந்தனா நடிப்பு கவனிக்க வைக்கிறது. நேர்மையான சிபிஐ அதிகாரியாக நடித்திருக்கும் நாகார்ஜுனா நடிப்பு படத்திற்கு மிகப்பெரிய பலமாக உள்ளது. ஸ்டைலிஷான வில்லனாக மிரட்டியிருக்கிறார் ஜிம் சர்ப். நாகார்ஜுனா மனைவியாக வரும் சுனைனா என படத்தில் நடித்த அனைவரும் கதைக்கு ஏற்ற சரியான தேர்வாக இருக்கிறார்கள். இசையமைப்பாளர் தேவிஸ்ரீ பிரசாத் இசையில் பாடல்கள் ஆட்டம் போட வைக்கிறது. பினாமி பெயரில் பணத்தை வைத்து நடக்கும் அரசியல் விளையாட்டை மையக்கருவாக வைத்து திரைப்படத்தை உருவாக்கியிருக்கிறார் இயக்குனர் சேகர் கமுலா. இந்த திரைப்படத்தை பணம் படைத்தவனிடம் இருந்து எளியவன் எந்த விதத்தில் எல்லாம் பாதிக்கப்படுகிறான் என்பதை அழுத்தமாக பதிவு செய்திருக்கும் இயக்குனருக்கு பாராட்டுக்கள்.